நீ எழுந்து நடுவே நின்றார். ஹல்லேலூயா. எங்க ஓரமா அப்படி நடக்குமான்னு சொல்லிட்டு ஏங்கி தவித்து கொண்டிருந்த இந்த சூம்பின கையுடைய மனுஷனை எங்க வந்து நிக்க வைக்கிறாருங்க? சற்ற நிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல உங்க அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியே தள்ளினாங்களோ அதே இடத்துல உங்களை எங்க பண்ணுங்க, வெளியே எங்கன்னா அவமானப்படுத்தலாம். ஆனா ஆண்டவர் தெரியுமா, நடு இடத்துல உங்களை வைத்து அழுது பார்க்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் சூம்பின கையுடைய ஒரு மனுஷன், அவனால தன்னுடைய வலது கையால சாப்பிட முடியாது. ஹல்லேலூயா. ஆனா எந்த கையில சாப்பிட முடியும்? இந்த கையில சாப்பிடணும். இந்த கையில தான் எல்லா வேலையும் செய்யணும். இவனுடைய நிர்வாணத்தை கூட இவனால என்ன பண்ண முடியாதுங்க, மறைக்க முடியாது. ஏன்னா ஒத்த கை வச்சு என்ன பண்ண முடியாது, அவன் நிர்வாணத்தை மறைக்க முடியாது. அப்ப அந்த மனுஷனுக்கு எத்தனை வேலையில யோசித்து பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் ஒரே கையில சாப்பிட்டு ஒரே கையில கழுவிட்டு என்ன பண்ணிடுறோம், மன வேதனையா இருந்திருக்கும். தன்னுடைய நிர்வாணத்தை ஒரு நாள் அவன் மனைவி கட்டிருக்கலாம், ஒருவேளை அவன் பிள்ளைங்க கட்டிருக்கலாம். எத்தனை நாள்ல கட்டுவாங்க? அவன் நிறுவனத்தை என்ன பண்ண முடியும்? யார் மூடி மறைக்க முடியும்? சூம்பின கையுடையவன். ஆனா கிறிஸ்துவாகி நாமும் கூட சூம்பின கையுடையவர்களா இருக்கும் இல்லைங்க. எப்படின்னா, ஒரு கை நல்லா இருக்குது, ஓகே, ஒரு கை சூம்பின கையுடையதா இருக்குது. ஏன்னா ஒரு கை என்ன பண்ணுதுங்க, ஆளுக்கு வருமே முக்காடு போடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுங்க, போடுது. ஆனா ஒரு கை சூம்பின கையோட மாதிரியா பைபிளோட வராது. ஹல்லேலூயா. ஒரு கை காரிகை கொடுக்கும், இன்னொரு கை சூம்பின கையோட மாதிரியா என்ன பண்ணாது, தசமா கொடுக்காது. ஒரு கை நல்ல கை மாதிரி என்ன பண்ணும், பெண்கள் அதிகமா கூட்டமா இருக்கும். இன்னொரு கை சூம்பின கையோட மாதிரியா ஆண்கள் பக்கம் ஆளே இருக்காது. பாருங்க, நம்முடைய வாழ்வாதாரமும் சூழ்நிலை கையுடையவர்களை போல ஒண்ணு இருக்குது, ஒண்ணு இழந்து போயிருக்கும். அந்த சூழ்நிலை கை வளர்ச்சி அடையாதபடிக்கு அது என்ன பண்ண, கை இருக்குது ஆனா பிரயோஜனம் இல்லை. அது வளராம என்ன பண்ணுது, அப்படியே சூம்பி போய் இப்படியே நிக்குது. ஒண்ணுத்துக்கும் செயல் அற்றதாய் இருந்தும் பிரயோஜனம் அற்றதாய் அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுதுங்க, காணப்படுகிறது. நம்முடைய வாழ்வாதாரத்தோடு கூட இப்படிதாங்க இருக்குது. சூம்பின கையுடைய போல இருந்தும் பயனற்றவங்களா என்ன பண்றோம்போ இதே வாழைகளே வாசம் பண்ணிட்டு இருக்கிறோம். வாரத்துல ஒரு மணி நேரம் தான் நம்ம கிறிஸ்தவங்க.